வணக்கம். மாற்றத்தை தேடி மாற்று கட்சிக்கு சென்ற ஒரு வியப்பான விஷயத்தை தான் பார்க்க போறோம். ஏன் வியப்பான விஷயம்னா, பழம்பெரும் தலைவர்கள் 5 முறைக்கு மேல ஆட்சியில இருந்துட்டு அதுல அமைச்சரவையில இடமும் பெற்றுட்டு மாற்றத்துக்காக நான் மாற்று கட்சிக்கு போனாருன்னு சொன்னவர் பாத்தீங்களா? வியப்பான விஷயமா தெரியுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, மாற்றம்ன்றது என்ன? மக்கள் தேவைகளை சரி செய்யறது தானே மாற்றம். ஆளுங்கட்சியா இருந்துட்டு ஆட்சியில பங்கும் வகிச்சுட்டு மாற்றத்தை கொடுக்க முடியலன்றதுக்கான எந்த காரணமும் இப்ப வரைக்கும் சொல்லாம அவர் என்ன மாற்றத்தை எதிர்பார்த்தாரு, அது என்ன மாற்றம் செய்ய முடியாம போச்சுன்ற விவரம் எதுவுமே சொல்லாம மாற்று கட்சியில இணையறதுக்காகவே மாற்றம் தேவை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றத பார்க்கும்போது வியப்பான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் 60-70களில் ஆசிரியர்கள் தேவை அதிகமா இருந்திருக்கு. யாருமே படிக்கல, ஒரு சில நபர்கள் மட்டுமே படிச்சிருப்பாங்க. அந்த நபர்களை வச்சு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுதான் நோக்கம். இருந்தாலும் அந்த படிச்ச நபர்களும் ஆசிரியர் பணிக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப இருந்த உணவு பஞ்ச சூழ்நிலை அந்த மாதிரி. உணவை தேடி விவசாயத்துல நேரம் செலவிடுறதான் பெருமிதமா வச்சிருந்தாங்க. அதனால எழுத படிக்க தெரிஞ்சாலும் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் ஒதுக்கி வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல கட்டாயமா நீங்க எல்லாம் ஆசிரியர் பணிக்கு வரணும், உங்களுக்கு தேவையான வசதிகளை விவசாயத்துல வரக்கூடிய வருமானத்தை விட அதிகப்படியான சம்பளத்தை நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிதான் எல்லாருமே பணி நியமனம் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 60, 70, 80, 90கள்ல அது சரியா இருந்திருக்கு. ஆனா 2000-2010 வாக்குல நம்ம பார்க்கும்போது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான இடைவெளி மிகப்பெரிய இடைவெளியா மாறிடுச்சு. அதனால ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இருந்த முரண் அதிகமாயிடுச்சு. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இருந்த மாணவர்களுக்கு ஏத்த மாதிரியான கல்விகளையோ சிந்தனைக்கு ஏத்த மாதிரியான விவரங்களையோ அந்த ஆசிரியர்களால கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. அதனால இந்த ஆசிரியர் மாணவர்களுக்கான விரிசல் ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அதனால அந்த சூழ்நிலை என்னவோ அந்த மாதிரியான சூழ்நிலையா தான் இப்ப இந்த அரசியல் நகர்வை பார்க்க வேண்டியதா இருக்குன்னு தோணுது. ஏன்னா மாற்றம்ன்றது மக்கள் தேவையை சரி செய்யக்கூடிய நோக்கமா இருக்கணும், நம்ம நாட்டோட வளர்ச்சியை சார்ந்த விஷயமா இருக்கணும். இதுக்கு பெயர் தான் மாற்றம் அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அடுத்த தலைமுறையை நோக்கி அதை நகர்த்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது தனக்கு ஒரு கட்சியில இடம் இல்லை, அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடு இருக்குது, அதனால நான் வேற ஒரு கட்சிக்கு போயிட்டு மாற்றத்துக்காக இன்னொரு கட்சிக்கு வந்தேன்னு சொல்றது ஒரு வியப்பளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மாற்றம்னா என்ன, மக்களுக்கான மாற்றம்னா என்னன்னு அவங்க தெரிஞ்சுதான் சொல்றாங்களா இல்ல தனக்கான மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாரான்றது தெரியல. அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுத்திருந்து பார்த்தாதான் புரியும். நன்றி.